ஓம் சக்தி. அம்மாவை உறுதியாக பற்றி கொண்டு பல ஆண்டுகளாக அவருடைய திருவடியே எங்களுடைய சரணாகதி என வந்துள்ள வெளிநாட்டு பக்தர்களுக்கும் விழாவந்தோறும் குருவை வழிபட்டு வாழ்கின்ற அவருடைய சீடர்களுக்கும் அம்மா எல்லாம் அல்ல அம்மா அருள் கொடுக்கட்டும். அருள்வாக்கு நம்ம பார்ப்போம். அது சரஸ்வதியோட பதிவாக அந்த புத்தகத்தில் 53 ஆண்டுகளாக அம்மா சொன்ன அத்தனை அருள்வாக்கும் திருமதி அம்மா, ஸ்ரீதேவி பங்காரு மற்றும் அல்லாமல் சில பக்தர்கள் தன் குருவின் வாக்கை நிலைநிறுத்த அத்தனை உழைப்பு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அதை வழிபடுறோம். ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு கருப்பொருள் வேணும்னா பொருளை தருகின்ற புத்தகம் இருக்க வேண்டும். புத்தகம் இல்லை என்றால் ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது. அது படிக்க படிக்கதான் ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ராணி தேனியை பார்த்திருப்பீர்கள். அது எங்கும் செல்வதில்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே மற்ற தேனீக்களை ஒன்று சேர்த்து தேன் கூடு கட்டி ஆங்காங்கே இருக்கும் மலர்களில் இருக்கின்ற தேனை கொண்டு வந்து சேகரித்து வைக்கிறது. உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துகின்ற நல்லதொரு தேனை உருவாக்கி கொடுக்கிறது. அதுபோலத்தான் வாழ்க்கையில் நம் அம்மா நமக்கு காட்டுகின்ற வழி. இங்கு அன்னை ஆதிபராசக்திதான் ராணி தேனி, நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து இங்கு இந்த மண்ணில் அமர்ந்து கொண்டு நல்லதொரு ஆன்மீகத்தை நம்மிடையே வளர்த்து கொண்டு வருகிறது. பலருக்கும் பயன்படும் வகையில் இந்த ஆன்மீக இயக்கத்தை அன்னை ஆதிபராசக்தி உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். யாரு ராணி தேனி? அன்னை ஆதிபராசக்தி. எப்படி நீங்க அம்மாவை மரியாதையாகவோ பார்க்கிறீர்களோ எப்பொழுதுமே மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி அருள்மிகு ஆன்மீக குரு பங்காரு அம்மான்னு சொல்ல போனாங்கன்னா வருங்காலத்துல அந்த பதிவு எந்த ஒரு பெயர் மாற்றம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். உண்மையா உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கும் போது நீங்கெல்லாம் ஈயா தேனியா? ஒரு ஊருக்கு தேனியும் ஈயும் போனாங்களா? ரெண்டும் ஒருத்தர் பார்த்து இலங்கை தமிழ் மாதிரி கதைக்கும் போது அந்த தேனி சொல்லிச்சான், தேனிக்கு முன்னாடி ஈ முந்திக்கிட்டு சொல்லிச்சான், இந்த ஊர்ல ரொம்ப அசுத்தங்கள் இருக்குன்னு சொல்லிச்சான். தேனீக்கள் யார் மாதிரி சொன்ன? இலங்கை தமிழர்கள் அம்மாவை பிடித்து கொள்ளும் அவர்கள் மாதிரி வெளிநாட்டு பக்தர்கள் அவங்க தெளிவா சொன்னாங்களாம், இல்ல இல்ல இந்த ஊர்ல நல்ல நந்தவனமும் மணக்கின்ற மலரும் இருக்காம். இதுதான் நீங்க தேனீக்கள். ஈ எப்பவுமே ஒரு அசுத்தத்தை தான் தன்னுடைய உணவாகவோ அது ஒரு தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கும் பயன்படுத்தும். தேனி அப்படி இல்லை. தேனி போய் தேன் எடுக்காது, மகரந்த தூளையும் மகரந்தத்துக்கும் எடுக்கும். அதை எடுத்துட்டு வந்து தேன் கூட்டில் ஒரு முறை அவங்களுடைய ப்ராசஸ் பண்ணும்போதுதான் தேன் ஆகும். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. நேரடியா போய் நெக்டர் தான் எடுக்குமே கண்டி ஹனி எடுக்காது. அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்க அம்மா சொல்றது சித்ரா பௌர்ணமிக்கு வர்றது, யாவகுண்டத்தை கட்டுறது, தைப்பூசத்துக்கு மாலை போட்டுட்டு வர்றது, அங்க பிரதர்ஷனம் பண்றது, எல்லாமே இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா இனிப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு. எப்பயுமே தெளிவா இருக்கிறது. அடுத்த கட்ட வாழ்க்கை இப்படி போகும் பட்சத்தில் தன்னை தயார்படுத்திக் கொள்வது. சில அசம்பாவிதி நடக்கும், சில விபத்து நடக்கும். ஆனாலும் உயிர் பெற்று தெளிவடைந்து இருக்கின்ற வார்த்தை தெளிவாக போறதுதான் அம்மா அதை சொல்றாங்க. இந்த ராணி தேனி எங்கேயும் போகாது. இப்பத்திக்கு எங்க இருக்கு? 2000 ஆண்டுகளுக்கு முன்ன மச்ச புராணத்துல சொன்ன மாதிரி மேல்மருவத்தூர்ல அமைச்சுக்குச்சு. பெண்கள்லாம் வைத்து அழகான ஒரு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் ஒரு தேன் கூட்ட அமைச்சுக்குச்சு. உண்மையான சீடர்களுக்கு தொந்தரவு வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த அம்மாவுடைய ஆசிரியர்களை சொன்னாங்க பாருங்க, காது கண் வாய் இந்த இயற்கை சக்தியால் உண்மையை உணர வேண்டும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தேனீக்கெல்லாம் படம் எடுத்து ஒரு மலர் தோட்டத்துல போனா கூட அது என்ன பண்ண, மலர்கள் மட்டும்தான் அமர்ந்து மகரந்தம் எடுக்கும். அப்படி மகரந்தம் எடுக்கும் போது வேப்பம் பூவிலையும் உட்காருமா, கசப்பான பூவிலையும் உட்காந்து எடுக்கும் போது உங்க தேன் கசக்குதா? இல்ல. அத மாதிரி உங்களுக்கு கெட்ட அனுபவம், தவிர்க்க முடியாத அனுபவங்கள் இருந்தாலும்
நீங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் அதில் உள்ள கெட்டதை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு திரும்பவும் அதில் விழாமல் அதில் மூழ்காமல் அவஸ்தைப்படாமல் இருப்பதுதான் ஆன்மீகம். யாரெல்லாம் அம்மாவை கும்பிடுறீங்களோ அந்த கெட்ட அனுபவத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆன்மீகம் என்ற பக்குவம் இருக்கு. அதனால எந்த சூழ்நிலையில் வந்து, அதனால்தான் அம்மா சொல்றாங்க, எந்த ஆன்மாவின் பகிரம் இருக்கிறதோ, எந்த ஆன்மாவில் முழு நம்பிக்கையோ இருக்கோ நான் இருக்கிறேன். பேராற்றல் பெற்றவர்கள். ஏனால் இந்த புண்ணிய பூமியில் அமர்ந்து குருவின் காற்று அவர் வழி நடத்தி பண்ணவங்க மகா சக்தி. என்ன பண்ணணும்னா, துன்பத்தை கண்டு துயரத்தை கண்டு அஞ்சவே கூடாது, துரோகங்களை கண்டு பண்ணவே கூடாது. அப்ப அந்த தேனீக்கள் போகும்போது மலர்களில் இருந்து மகரந்த தூளியும் மகரந்து எடுத்துட்டு வர்றது யாரோட கட்டளைப்படி அந்த வேலை செய்யுதுன்னு பார்த்தா அன்னை ஆதிபராசக்தி கட்டளைப்படி. அதைத்தான் அந்த அருள்வாக்கு புத்தகத்தில் அம்மா சொல்லி இருக்கிறாங்க. மருந்தா, நம்பிக்கையா, துயரமா, இடையூறுகளா, அதுல இருந்து எப்படி நீ மூழ்காமல் வெளிவர வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த பயிற்சியாக அம்மா சொல்வது தொண்டு. 48 நாட்கள் தவக்கோலம் பெண்கள் தம் இல்லறத்தை விட்டு வந்து, இறைவா நீ மட்டுமே சரணாகதி, என் குடும்பத்தை எல்லாம் நீ பார்த்துக் கொள்வாய் என்ற நம்பிக்கையில் நான் தொண்டு செய்கிறேன். அந்த அத்தனை சிறந்த தொண்டர்களுக்கு நல்ல கைத்தட்டுகளும் பாராட்டுகளும். குருவின் அங்கு இருந்தார் என்பதை தைப்பூச ஜோதியில் நான் உணர்ந்தேன். பரிபூர்ணமாக அவர் உணர்ந்தார் என்பதற்கு அந்த கலை நிகழ்ச்சியும் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் உணர்ந்தேன். அம்மாவோட பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்குன்னு நினைப்பேன். அதுக்கும் அம்மா சொல்லியிருக்காங்க, பிசிக்கல் பிரசன்ஸை விட அறிவுரமாக என்னை பார்க்க கற்றுக்கொண்டால் நான் உன் ஆன்மாவில் இருந்து வழி நடத்துவேன். அதுக்கு ஒரு சிறந்த வழிதான் இந்த குருவை வழிபற்றி எப்பொழுதுமே என்னுடன் இருக்க வேண்டும் என்று என்னை போல் பல பேரும் வந்து கேட்டுக்கொள்கிறீர்கள். தேனோட பலன் என்ன? பயன் என்ன? மருத்துவ குணம். தேனு மருந்து. அதனால்தான் அம்மா என்ன சொல்றாங்க, அந்த தேனை எப்படி சாப்பிடணும்ன்றதுல சில பேருக்கு வந்து எலுமிச்சை சாறு வெந்நீருக்குள்ள கலந்து சாப்பிடணும். அது அவங்களுக்கு அருள்வாக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த பச்சை கலர் புஸ்தகத்துல இருக்கு, அதுவும் குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடணும். தேன் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகமாகும், விஷத்தன்மை முறியும். அதனால சித்தர்கள் சொல்றாங்க தேனை முக்கியமாக அந்த அபிஷேகத்துல பெற செப்போ இல்ல அந்த பஞ்சலோகத்திலேயே பட்ட ஒரு தேனை சாப்பிடும் போது நமக்கு தேவையான விஷ முறிவும் மருந்தாகவும் தரப்படுகிறது. 3 விஷயம் நடக்கும். 1, ஒற்றுமை. எல்லாம் சேர்ந்து வந்தாதான் அந்த தேன் கூட்டில் அந்த தேன் உருவாகும். அதுக்கு ஒற்றுமை. அம்மா நம்பினாங்க. 51 வருஷமா தனித்தனியாக ஆன்மாக்களை இந்த அருள்வாக்கு சொல்லியும் அருள் கொடுத்தும் ஆசி கொடுத்தும் இறைப்பணியை இவர்கள் செய்வார்கள். செவ்வாடை என்றால் ஒற்றுமை. உலகமெல்லாம் சக்தி நெறி வேங்க வேண்டும். ஏன் என்றால் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் நம்பினாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றதுல பயன் சமுதாயத்துக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த தேனீக்களோட ரிங்காரம் கேட்டிருக்கீங்களா? அந்த மலரை சுத்தி வரும். வந்த நோக்கு என்ன? பிறந்தோம், இறக்க போகிறோம். இதற்கிடையில் இறைவன் முக்கிய அன்பையும் ஆசியும் மனித குணத்தால் மட்டுமே உணர முடியும். சாட்சாத் நீங்கள் தான் முழுவதுமாக இறைவனோட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் உணரக்கூடிய சக்தி பெற்றவர்கள் நீங்கள். அதனால்தான் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது ஆன்மீகம். அம்மா வருத்தப்பட்ட 2 விஷயம் என்னன்னா, இங்க சில பேர் ஆன்மீகம் தேடி என்னை மட்டுமே நோக்கி வரும் பட்சத்தில் நடுவுல பாலிடிக்ஸ் பாதை மாறி அப்படி போறவங்க சும்மா இல்ல, அந்த தேன் கூட்டை பார்த்து கல்ல அறிஞ்சிட்டு போறாங்க. அப்ப 83 வருஷமா ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர்கள் யார் கல்லறிய கூடாது? பொறாமை, கோபம் இருப்பவர்கள் கல்லறிய கூடாது. குறிப்பாக செவ்வாட இயக்கத்தில் இருந்துட்டு இதனால் எந்த பலனும் இல்லை, நான் அந்த இயக்கத்துல சேர்ந்திருக்கேன் பழகிருக்கேன்ட்டு ஒரு ஒற்றை சொல்வது தவறு. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாக்களும் இது உழைத்திருக்கிறார்கள். வீடு பார்க்காம, உடல் இல்லாம, அம்மா சொல்லிட்டாங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு உழைத்து உருவாக்கிய பெண் கூடு இது. ஏதோ ஒரு விருப்பு வெறுப்புக்காக இதை கல்லெறிந்த கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, பெண் குழந்தைகள். அதுக்கு என்ன காரணம் பார்த்தா வீடியோ கேம். ஒரு கேம் ஆடி ஒரு ஸ்டேஜ்ல ஃபைனல் ஸ்டேஜ் தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு
அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு படிச்சேன் நான். அப்ப இங்க இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகள்லாம் அந்த அணு ஆயுதத்தை தொடவே கூடாது. ஏன்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல ஆனது. அதனாலதான் அம்மா சொல்றாங்க, நரம்பெல்லாம் வீணா போய்விடும், உன்னிலே அறிய முடியாது. போதைக்கு எப்படி ஒரு ஆபத்தோ அதே பழக்கம் செல்போன். நீங்கெல்லாம் உங்க குழந்தைகளை கவனமா பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க படிக்கும் போது படிக்கிறாங்க, அதுலதான் அவங்களுக்கு அறிவு வருதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, அவங்க தனிமையாக ஏதோ ஒண்ணு சிந்தித்து கண்ணுக்கு தெரியாத யாரோட கட்டளையோ கவனிச்சுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து விலகுவாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்க எல்லாம் உஷாரா இருக்கணும். அதுக்குதான் அம்மா சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்துக்கு ஈடுபடுத்து, படுத்து, தொண்டு செய்யவை, கோவிலுக்கு கூட்டிட்டு வா, மன்றத்துக்கு கூட்டிட்டு வா. அப்படின்னா அந்த செல்போன் டைம் கொஞ்சம் குறையும். இங்க இருக்கிற பக்தர் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா உங்க பிள்ளைகள் உயிரோடு இருக்க வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கை நல்லாக இருக்கணும் தான் நீங்க இங்க பிரார்த்தனை செய்யும் போது தாயாக இருந்து அவங்களை கவனமா பார்த்துக்குங்க. மகரந்தத்தை தேடி போறீங்க, கொண்டு வரீங்க, ராணி ஆதிபராசக்தி கிட்ட சமர்ப்பணம் பண்றீங்க, அழகான தேனை கொடுக்குறீங்க, மருந்தாகுறீங்க, விஷ முறிவை பண்றீங்க. இந்த மாதிரி செல்போன் எல்லாம், அப்புறம் பெண் பித்தர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்க்கும் சக்தி கிடைக்க வேண்டும், போதை எதிர்க்கும் சக்தி கிடைக்க வேண்டும். அதுதான் விஷம் முறிவுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழகான தேன் கூட்டு, பெரிய ஒரு மரத்தில் பெரிய அடையுடன் தேன் கூடு, மிக மிக பெரியது. அதில் ஒய்யாரமாக அன்னை ஆதிபராசக்தியும் ஆன்மீக குருவும். அந்த ராணி தேனி உங்களை போய் செவ்வாடை பக்தர்களிடம் கட்டளையிடுகிறார்கள், ஆன்மீகத்தில் ஈடுபடு, உன் குடும்பத்தை ஈடுபடுத்து, பெண் நினைத்தால் மாற்றம் கொண்டு வர முடியும் என்று ஈடுபடுத்துகிறார்கள். அதற்கு முதற்படியாக உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை பொறுமையாக கையாளுங்கள், நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தின் நோக்கை அம்மா தெளிவாக பௌர்ணமி தோறும் அருள்ஞான தீபத்தை பார்க்கும் போது, தாயே பராசக்தி, என் குடும்பம் இந்த ஒளி போல் உயர்ந்து உன்னையே நினைத்து உயர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள சொல்கிறார்கள். குடும்பம் என்பது ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, பொறுமை. அந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு வெளிச்சத்தை பெறுகிறீர்கள். அந்த வெளிச்சம் வரும்போது உங்களுடைய அக அழுக்கு நீக்கப்படுகிறது. அதுதான் குருவின் நோக்கம். நாம் அகத்தில் உள்ள கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, வேற்றுமை அனைத்தையும் நீக்கக்குள்ள சக்தி பெற்றவர் இந்த ஆன்மீக குரு பங்காரம்மா. உங்கள் மனதில் நிலைநிறுத்தி, தாயே ராணி தேனியே, எங்களை மகா சக்தியாக்க வந்துள்ள மருவத்தூர் மகானே, நீ எப்பொழுதும் நீண்டு வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அழுக்கை அகற்றுபவராகவும் வெளிச்சம் தருபவராக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.